Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 பீஸ் குர்தா செட்ஸ் from Meesho தான் பார்க்க போறோம். எல்லாமே அண்டர் வந்து 500. ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். டோட்டலாக 6 கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டார்க் பாட்டில் கலர் க்ரீன் கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதோட நெக் பேட்டர்ன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளீட்டிங்ஸ்லாம் கொடுத்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2 டாசல் ஒர்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக் போர்ஷன் வந்து ரொம்பவும் நீட்டாக எலகண்ட்டாக இருக்குது பார்க்கும்போது. சம்டைம்ஸ் வந்து நெக்கில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப கொச்சன்னு ஏதாவது டிசைன்ஸ் போட்டுருவாங்க. அது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சிம்பிள் அண்ட் எலிகன்ட் கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற 6 குர்தா செட்ஸுமே வந்து நீங்கள் ரெகுலர் வியர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் வியர், காலேஜ் வியர் எதுக்கு வேணாலும் நம்ம போட்டுகிட்டு போகலாம். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து சம்மருக்கு வந்து இது பர்ஃபெக்டாகவே சூட் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து டாப். இதோட துப்பட்டாவுமே வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்னில் தான் வந்திருக்கும். இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு லைன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. டாசல் ஒர்க்குமே வந்து இருக்கும். பேண்ட் தான் இதோட ஹைலைட்டே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒரு லைட் சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு டாப்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நல்லா டார்க் க்ரீனில் கொடுத்துட்டு இதுக்கு அப்படியே கலர் காம்பினேஷன் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேண்ட்டில் வேறு கொஞ்சம் நாடாகவும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நம்ம டைட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன்ல, இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து எல் சைஸோட ப்ரைஸு. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சைடில் போடும்போது அதோட ப்ரைஸுமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். 6 ப்ராடக்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒயிட் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் நான் வந்து பயப்படுவேன். ஒயிட் வந்து போட்டால் நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா, ரொம்ப நம்ம வந்து டல் கலராக மாதிரி காட்டிடுமோ, நம்ம ஃபேஸை கொஞ்சம் கம்மியாக காட்டிடுமோ, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஹைலைட்டே இதோட துப்பட்டா தான். ஃபுல்லாக ஃப்ளோரல் பிரிண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். இதை வந்து நம்ம டபுள் சைடில் இது மாதிரி பின் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை நம்ம சிங்கிள் சைடில் வந்து விட்டாலுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட பேண்ட் அண்ட் துப்பட்டா மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ளோரல் பிரிண்ட் தான். என்னோடய சைஸ் வந்து எல் தான். நான் எல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சைஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சு. இதோட டாப் வந்து உங்களுக்கு வி நெக் மாதிரி வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு நெக். என்னதான் இது வந்து ஒயிட் கலரில் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சாலுமே இங்கே வந்து உங்களுக்கு இன் பிட்வீன் வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து எல்லோ கலர், க்ரீன் கலர்லாம் வந்து இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ப்ளசன்ட் லுக் வந்து எனக்கு இது என்ன கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ எனக்கே ஒயிட் பிடிக்காது, எனக்கே வந்து ஒயிட் பிடிக்கிற மாதிரியான ஒரு டைப் தான் இது வந்து சொல்வேன். நல்லாயிருக்கு. இது நம்ம தாராளமாக வந்து ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், இல்லை காலேஜுக்காக இருக்கட்டும் வியர் பண்ணிட்டு போகலாம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு 3/4 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பேண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் முக்கா பேண்ட் மாதிரி இருக்குது, ஃபுல் லென்த் வரல அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம காமிக்கிற எல்லா செட்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் லென்த்து, இல்லை ஆங்கிள்லேருந்து இன்னும் ஒரு 1 இன்ச் மேலே தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், இல்லை மீடியம் ஹைட் கூட சொல்லலாம். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோட டாலாக இருக்கவங்களுக்கு அந்த 1 இன்ச் 2 இன்ச் கேப் வந்து இருக்கும். இது யூஸ்வலாக நீங்கள் இப்போ வர பேட்டர்ன்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக கொடுக்குறாங்க அந்த குர்தா செட்ஸை பொறுத்த வரைக்கும். அது மீஷோன்னு கிடையாது, நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஷாப்ஸ்க்கு போனாலுமே ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும் பேண்ட்டு. இப்போ எல்லாமே ஆங்கிள் லென்த்து போடுறது தான் ட்ரெண்டாகவும் இருக்குது. குர்த்தி நம்பர் 3. இதோட குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய சைஸ்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. நல்லா ஒரு குங்கும கலர் வந்து சொல்லலாம். இதோட பிரிண்ட் வந்து நம்ம மிஷினில் வாஷ் பண்ணாலுமே வந்து போகாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குர்த்தி செட்ஸாக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து அந்தளவுக்கு அழுக்கு பண்ண போகிறதே கிடையாது. அதனால் நீங்கள் மிஷினில் போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம்லாம் அப்படியே போட்டு புழிஞ்சு எடுக்கணும்னு தேவையே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து அந்த வாரத்தோட ஃபுல் ட்ரெஸ்ஸை வந்து சும்மா ஷாம்பில் போட்டு ஒரு முக்கிட்டு
ஒரு 3 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காய போட்டுடலாம். நீங்கள் ப்ரஷ் பண்ணவும் தேவையில்லை, அப்படியே கசக்கி புளியவும் தேவை கிடையாது. அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இதோட கலர்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் அவுட்டே ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஸ்லீவ் லென்த்துமே வந்து உங்களுக்கு 3/4 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு வந்து நெக் கிட்ட கொடுத்த அதே பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு சக்ரா பேட்டர்ன் வந்திருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செக்டு பேட்டர்ன் வந்திருக்கும். இதோட பேண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் வந்து உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குர்தா செட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து எனக்கு கிடச்சிச்சு சொல்லலாம். நான் வந்துமே அதை வந்து ட்ரை பண்ணும்போது மல்லிகைப்பூலாம் வச்சு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. இதோட துப்பட்டா வந்து உங்களுக்கு நல்லா ஒரு சில்க் டைப்பில் வந்து செம்ம ஷைனிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. துப்பட்டாலுமே உங்களுக்கு அங்கங்கே வந்து அந்த பூட்டாஸ் வந்திருக்கும். எண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து இது சூப்பராக இருக்கும். இந்த துப்பட்டா மட்டும் உங்களுக்கு காட்டன் டைப் கிடையாது, சில்க் டைப். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நல்லா ஒரு சில்க் லுக் கிடைக்கும். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு காட்டன் மிக்ஸ்டட் தான். இதெல்லாமே சம்மருக்கு நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த கிளி பச்சை கலரை பொறுத்த வரைக்கும் பயப்படுவோம். ஏன்னா அதை நம்ம போட்டுட்டோன்னா டாப்ஸ் வந்து நமக்கு பயங்கரமாக டார்க்காக தெரியும். நம்ம வந்து கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா இதோட டாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு கிளி பச்சை கலரில் வந்து கொடுத்துருக்கா. பிட்வீன் வந்து உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ராம்பஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீவாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸ்லீவாக இருக்கட்டும், இல்லை இந்த கார்னர் அந்த கட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்லைடில், இந்த ஸ்லிட்டு. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. வியர் பண்ணும்போது ஒரு யூனிக்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு லுக் வந்து எனக்கு கிடச்சிச்சு. பேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மிட்டாய் கலர், டார்க் பிங்க். ஸோ பேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேயுமே வந்து எட்ஜஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக தெரியுதா? ஸோ அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற மற்ற ட்ரெஸ்ஸஸ்க்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ் ஒர்க்னாலே நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரிச் லுக் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் இதுதான் சொன்னால் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம வந்து அழகாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி வியர் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட பார்ட்டிஸ் கூட நம்ம வந்து போகலாம். நல்லா ஒரு டார்க் வைப்ரண்ட் கலர்ஸ் இதெல்லாமே. நல்லா இருக்கா? ஸோ தாராளமாக வந்து இந்த கலர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் இப்போ காட்டுற ப்ரைஸ் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல் சைஸோட ப்ரைஸ். உங்களுக்கு வந்து எம் சைஸு இல்லை எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். எல்லா குர்த்தி செட்ஸுமே வந்து உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒரு செட்ஸில் இருக்கும், ஒரு செட்ஸில் இருக்காது. நீங்கள் ஃபைனல் ப்ரைஸிங் வந்து உங்களோட சைஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஓகே, இது வந்து நல்ல ஒரு டார்க் பிங்க், ஒரு மிட்டாய் கலர் கூட சொல்லலாம். பட் வந்து அடிக்காது. இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு ஒயிட்ஸில் வந்து அந்த டை வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பேட்ச் ஒர்க் மாதிரி. எனக்கு இதில் ஏன் பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சட்டில்டு பிங்க் கலர், ஒரு பேபி பிங்க்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இன் பிட்வீன் வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரியில் வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நல்லா ஒரு கிராண்டாக இருக்குது. இது நம்ம ஆஃபீஸ்க்கும் போட்டுட்டு போகலாம், இல்லை காலேஜுக்கும் போட்டுட்டு போகலாம், இல்லை நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்குமே வந்து தாராளமாக வியர் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம போடும்போது லூஸ் ஹேர் விட்டு இந்த ரிங் டைப்பில் இயரிங்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஜும்காஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி ரிங் டைப்பில் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்க வந்து பேபி பிங்க் போடுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் டார்க்காக காட்டுமோன்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க்லேயே சட்டில்டாகவும் இருக்கும். இந்த ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாகவும் தெரியும். நம்மளோட கலர் டோன் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபிட்டிங் வைஸ் அகைன் எனக்கு வந்து இது ரொம்பவே மேட்சாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்தது. ஃபைனல் குர்தா செட் பார்த்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டாப்பாக இருக்கட்டும் இல்லை பாட்டமாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பிரிண்ட்டும் வந்திருக்காது, எதுவுமே வந்து ஒர்க் இருக்காது. ஸோ எண்டுலேருந்து இங்கே வரைக்குமே பாருங்கள். ஆனால் இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, நல்லா அந்த திக்னஸ் இருக்கணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைடில் வந்து பாக்கெட்டுமே வந்துடும். பாக்கெட் டாப்
அகெயின் இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜஸாக இருக்கட்டும், ஸ்லீவ்லோட எட்ஜாக இருக்கட்டும், இல்லை டாப்போட எட்ஜாக இருக்கட்டும், 2 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுனால நல்லா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கொடுக்கும். என்னப்பா இது டாப்பாக இருக்கட்டும் ஒரே ப்ளைனாக இருக்குது, பாட்டமாக இருக்கட்டும் ஒரே ப்ளைனாக இருக்குது, இது எப்படி வியர் பண்ணுறது, பார்த்தா யூனிஃபார்ம் மாதிரி ஆகிடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் துப்பட்டா வந்து நல்லா ஒரு ஆர்கான்ஸா துப்பட்டாவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வியர் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டு வியர் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேட்டர்னுமே வராமல் ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு துப்பட்டா வந்து கொஞ்சம் அப்படியே கிராண்டாக இருக்கட்டும்னு சொல்லி அதோட ஃப்ளோரல் பிரிண்ட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம வியர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் சைடுமே வந்து வியர் பண்ணலாம், அதில் எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், பட் இந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் என்னோட சஜஷன். ஸோ ஆர்கான்ஸா துப்பட்டா டாப்பாக இருக்கட்டும் பாட்டமாக இருக்கட்டும் காட்டனில் தான் இருக்குது, பட் துப்பட்டா வந்து ஆர்கான்ஸாவில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இதோட துப்பட்டா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டாப்பாக இருக்கட்டும் இல்லை துப்பட்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சட்டில்டு கலர். ஸோ லைட் கலர்ஸ் பிரியர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செம்மையாக இருக்குல்ல நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும்ல, அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். ஃபிட்டிங் வைஸ் எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ நீங்கள் வந்து தாராளமாக இப்போ காட்டின 6மே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாக்ட் சைஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதில் நமக்கு வந்து ஃபிட் வந்து எந்த மாதிரி மாற்ற கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்லிப் போடுற அளவுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து லைனிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் இருக்கிறது தடுக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம குர்த்தீஸ்லாம் போட்டோம்னா உள்ளே வந்து ஸ்லிப் வியர் பண்ணுவோம்ல, இது போட்டால் நமக்கு வியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ளே ஆல்ரெடி அவங்க லைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த லைனிங் வந்து உங்களுக்கு ஃபுல் டாப்ஸ் வந்து கொடுக்கல, ஹாஃப் த டாப் வரைக்கும் தான் இருக்குது. அதாவது நம்ம ஸ்லிப்லாம் போட்டால் எந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம இது வியர் பண்ணும்போது நமக்கு எந்த வகையிலுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காட்டின 6 குர்தா செட்டில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட 2 பேர் டேஸ்ட்டுமே மேட்ச் ஆகுதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.